வணக்கம் வேந்தர் டிவி நேயர்களே, உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. ஒவ்வொரு வாரம் ஜோதிட நேர நிகழ்ச்சிக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய பேராதரவுகளுக்கு நன்றி. லட்சக்கணக்கான பார்வையாளர்கள் எங்களுடன் நெஞ்சமர கலந்து உங்கள் வாழ்த்துக்களை எப்பொழுதும் தெரிவித்து கொண்டிருப்பதற்கு நன்றி. அதேபோல் நிறைய விஷயங்கள் நீங்கள் பகிர்ந்தமைக்கும் உங்கள் கேள்விகளுக்கும் நன்றிகள். இதையெல்லாம் நீங்கள் சொல்வதனால்தான் நாங்கள் தேடி தேடி சென்று அந்த விஷயங்களை உள்வாங்கி உங்களுக்கு கொடுப்பதனால்தான் இந்த நிகழ்ச்சிக்கு இவ்வளோ பெரிய வெற்றி. இந்த நிகழ்ச்சியை வெற்றிகரமாக ஒளிபரப்பு செய்யும் வேந்தர் டிவி நிர்வாகத்தினர், பாரிவேந்தர் ஐயா அவர்களுக்கும், இளையவேந்தர் SRM ரவி அண்ணன் அவர்களுக்கும், அவருடைய துணைவியார் அவர்களுக்கும், CO மேடம் அவர்களுக்கும், டைரக்டர் பிரேம் மற்றும் டைரக்டர் சுரேஷ் மற்றும் வந்திருக்கக்கூடிய அத்தனை தொழில்நுட்ப கலைஞர்கள், கேமராமேன்கள், கார் ஓட்டுநர்களிலிருந்து எல்லோர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். குறிப்பாக ஸ்பான்சர் செய்யக்கூடிய அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் வெற்றிகரமாக இந்த நிகழ்ச்சிக்கு 535வது வாரம் பெரும் வெற்றிகளையும் பெரும் சந்தோஷத்தையும் உங்களுக்கும் சரி எங்களுக்கும் சரி உரித்தாக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சிக்கு இந்த வாரம் என்பது 2/2/2026 முதல் 8/2/2026 வரை, தை மாதம் 19ஆம் நாளிலிருந்து தை மாதம் 25ஆம் நாள் வரை உள்ள இந்த வாரத்திற்கு உண்டான பலன்களும் அதற்குண்டான எளிய தெய்வ வழிபாடு முறைகளையும் பார்ப்போம். முதலில் நிறைய பேர் சென்னையிலிருந்து கேள்வி கேட்டிருக்கிறார்கள். அடிக்கடிக்கு மகாலிங்கபுரம் கந்தசாமி கோயில், காளிகாம்பாள் கோயில், அடையார் அனந்த பத்மநாப கோயிலில் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. சென்னையில் நிறைய கோயில் இருக்குது. சென்னையில் இருக்கிற கோயில் மட்டும் நான் பேசினே இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், தனியாக 530 வாரம் போடணும். அவ்வளோ விசேஷம். வெள்ளையர்கள் முகலாயர்கள் காலத்திலிருந்தே நிறைய கோயில்கள் சென்னையில் மகத்துவம் பெற்றது. அதனால தான் சென்னையில் பார்த்திங்கன்னா நிறைய சித்தர் சமாதிகள் உண்டு. ஏன்னா எதுக்காக சித்தர்கள்லாம் வந்து இங்கே ஐக்கியமாகறாங்க? அப்படியே திருவொற்றூரில் தான் ஆரம்பித்து கடற்கரை பகுதி அப்படியே பெசன் நகர் அப்படியே தாண்டி அப்படியே போயிருந்தீங்கன்னு வச்சுக்க, திருவான்மியூர் வரைக்கும் எல்லாமே சித்தர்கள் பூமி தான். உலகத்துக்கே வெறுமை என்றால் என்ன, வாழ்க்கை என்றால் என்ன கற்றுக் கொடுத்த பட்டினத்தாரிலிருந்து பாம்பன் சாமிகள் வரை எல்லோரும் ஐக்கியமான இடம் எதுன்னா சென்னை. சென்னையுடைய வரலாறெல்லாம் எல்லாரும் நினச்சிக்கலாம். சென்னை புண்ணிய பூமி என்பதனால தான் மனிதன் பண்ணக்கூடிய வக்கரத்திற்கும், மனிதன் பண்ணக்கூடிய அராஜகத்திற்கும், மனிதர்கள் கொடுக்கக்கூடிய அத்தனை அசிங்கங்களுக்கும் தண்ணி குடிச்சு கொண்டு இருந்த நதியாம் கூவம் நதி. கூவம் நதி வந்து என்னது, அந்த காலத்தில் படகுகள் போக்குவரத்து செய்து மக்களுக்கு குடிக்க பயன்படுத்த நதி. அதெல்லாம் கெடுத்து, அதெல்லாம் சாக்கடையாக்கி, கழிவு நீராக்கி, சேதமாக்கி, கடலில் கலக்க விட்டு, கடலை சேதமாக்கி, எழில்மிக்க கடற்கரையை சேதமாக்கி, கடற்கரை முழுவதும் வியாபார தலமாக்கி, அந்த வியாபார தலமும் ஒழுங்கு இல்லாமல் ஒரு கமிஷனுக்காக ஆக்கி, அதில் நிறைய பல குற்ற இது புரியக்கூடியவர்களுக்கு அடைக்கலமாக்கி, எல்லாவற்றிலும் எவ்வளோ பேணி காத்த இயற்கையுடன் இருந்த கலிகாலம்ல, சுதந்திரத்துக்கு முன்பு அப்படி இருந்த ஒரு கடற்கரை. வெள்ளையர்களெல்லாம் பார்த்து பார்த்து வேய்ந்த கடற்கரை, வெள்ளையர்களெல்லாம் பார்த்து பார்த்து வேய்ந்த ஊட்டி, வெள்ளையர்களெல்லாம் பார்த்து பார்த்து வேர்ந்த குன்னூர், வெள்ளையர்களெல்லாம் பார்த்து பார்த்து வேர்ந்த கொடைக்கானல், கன்னியாகுமரி, ஒரு ஏரியாவும் வெள்ளைக்காரர்கள் வந்து அதை கொண்டாடினார்கள் இயற்கை. நம்ம ஆளுங்க வந்து பொறாமையில் போட்டு மதத்தை தூண்டி, அதை தூண்டி, இதை தூண்டி, அவங்களுக்கு பிரித்து இவங்களுக்கு பிரித்து வியாபாரமாக்கி, அப்படியும் இவ்வளோ சக்திகள் இருக்குதுன்னா நம்மளுடைய சித்தர்கள் வாழக்கூடிய பகுதி, சித்தர்களுடைய ஆத்மா தான் நம்மளை காப்பாற்றுது. திருவண்ணாமலைக்கு எப்படி முக்கியத்துவம் கொடுக்குறோமோ சென்னைக்கும் அந்த முக்கியத்துவம் உண்டு. எப்படி இமாலயாவுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் உண்டோ
சென்னைகளுக்கும் முக்கியத்துவம் உண்டு. உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த இடத்துக்கு செல்லாமல் சென்னையில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கோயிலை பின்பற்றி ரெகுலராக போய் நம்மளால் முடிஞ்ச நாள் உட்கார்ந்தாவே போதும். ஒரு ஊர்களில் உண்டு, நான் எந்த ஊரையும் மட்டும் சொல்லலை. ஆனால் அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள், நுட்பங்களை நம்ம தெரிஞ்சுக்கிறது இல்லை. போனவுடனே பணம் கொடு, காசு கொடு, இதெல்லாம் கேட்கக்கூடாது. சாமிக்கிட்ட நோய் இருந்தாலும் கேட்கக்கூடாது. நோயெல்லாம் சாமியை தீர்த்துருவார். உன்னுடைய பக்தி உண்மையாக இருந்தால் போதும். என்னுடைய ராகவேந்தருடைய இப்போது இருக்கக்கூடிய பீடாதிபதியான என் குரு அடிக்கடிக்கு சொல்வார், ராயர்கிட்ட வந்து எதுவும் வேண்டாத. ராயர்னா யார்? ராகவேந்தர். கம்முன்னு வந்து அவரை பார்த்து தரிசனம் பண்ணி சந்தோஷமாக சிரி. உன்னை பார்த்துட்டேன், எனக்கும் என்னை சார்ந்தவங்களுக்கு நல்லது நீ பண்ணுவ, இந்த உலகத்துக்கு நீ நல்லது பண்ணுவ சொல்லிட்டு போயிடு. திருப்பி உன்னை சந்தோஷமாக பார்க்கணுன்னு மட்டும் கேளு, வேறு எதுவும் கேட்காத. ராயருக்கு கேட்டால் பிடிக்காது, அவரே கொடுத்துருவார். எல்லா தெய்வத்துக்கும் அது பொருந்தும். கோயிலில் போய் அழுவக்கூடாதுன்னாரு. அழுதா கடவுள் மீது உனக்கு நம்பிக்கை இல்லை, கடவுள் உன்னை நம்பாது. என் மீது நம்பிக்கை இல்லாத நீ வந்து என் இடத்தில் அழுவதனால் உனக்கு எதுக்கு எனக்கும் உனக்கும் தொடர்பு இல்லைன்னுமா. உரிமையோடு கேளு, நீ தான் எனக்கு, உன்னை தவிர எனக்கு யாருக்கா? புள்ள, பொண்டாட்டி, அப்பா, அம்மா, அண்ணன்மார், தம்பிமார், ஃப்ரெண்ட்ஸு எல்லாம் உலகத்தில் இதுவும் கடந்து போகும். நிலையாக இருப்பது இறையருள் மட்டும்தான். இறையருளும் நமக்கு அவர்கள் மகா பெரியவர்களும் மகா முனிவர்களும் மகா சித்தர்களும் கொடுத்த எது? மந்திரங்களும் தான். மந்திரம் சொல்லணுமான்வாங்க, நான் தான் சொல்கிறது, எளிமையாக கேட்டுட்டு போங்க. உங்களை சுற்றி வைப்ரேஷன் போட்டுட்டு நீங்கள் பாட்டு உங்கள் வேலையை பாருங்கள். இந்த பாசிட்டிவ் வைப்ரேஷனே நம்மளை காப்பாற்றும். இப்பொழுது நிகழ்ச்சிக்கு போவோம். அடையார் அனந்த பத்மநாப கோயில், அப்படியே கூஸ் பம்ப் ஆகுது. கூஸ் பம்ப்ஸ்ன்னு சொல்லுவாங்களே, அதுபோல் அந்த பேரை சொன்ன உடனே அந்த கோயிலை போய் பாருங்கள். தனியார் தான் நிர்வாகம் பண்ணுறாங்க. பிரம்மாண்டமாக இருக்கும். சென்னையில் சின்ன இடம் தான் அடையாரில் அனந்த பத்மநாப கோயில். யாரை கேட்டாலும் கூகுள் மேப்பில் போட்டால் கொண்டு போய் கரெக்டாக விட்டுரும். அனந்த சைனத்தில் பெருமாள். திருவனந்தபுரம் அனந்த பத்மநாப கோயில் போல் 3 கதவுகளே இருக்கும். ஸ்ரீ அனந்த பத்மநாப சுவாமி ஆலயம், சென்னை அடையார். வெற்றிகளையும் எல்லாத்திலையும் தரக்கூடிய அற்புதமான ஆலயம். இறைவன் மகாவிஷ்ணு அனந்த பத்மநாப சுவாமி பள்ளிக்கொண்ட கோலத்தில் பக்தர்களுக்கு காட்சி அளிக்கிறார். திருவனந்தபுரத்தில் புகழ்பெற்ற பத்மநாப சுவாமி கோயிலை போன்ற பெருமாள் காட்சி. கேரளா கட்டிடக்கலை பாணியில் 1962 கட்டப்பட்டது. இப்போ இல்லை, 62. திருவிதாங்கூரின் கடைசி மன்னர் சித்ரா திருநாள் பல்ராமவர்மர் வழங்கிய நிலத்தில் 1962 கட்டப்பட்டது. 63 வருடங்களுக்கு மேல் ஆசி வழங்கியிருக்கக்கூடிய கோயில். கர்ப்ப கிரகத்தில் 3 வாசல்கள் உண்டு, திருவனந்தபுரம் மாதிரி. இதன் மூலமாக பக்தர்களுக்கு பெருமாளின் தலை, உடல் மற்றும் பாதங்கள் தனித்தனியாக தரிசிக்க முடியும். எல்லாத்திலும் தனித்தனியாக நீங்கள் எதிரில் நின்னாவே போதும். எதிரில் அருமையாக பண்ணியிருப்பாங்க. கிரிக்கெட் ஸ்டேடியம் மாதிரி அழகாக பண்ணி வச்சுருப்பாங்க. பெரியவர் பணக்காரன்லாம் பார்க்காதீங்க, முன்னாடி போய் நின்று தான் தரிசனம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அப்படியே போய் நின்றுட்டு ஓரமாக உட்காந்துருங்க. நான்லாம் இப்படி தான் பின்னாடி போய் உட்காந்துப்பேன். நமக்கு பெருமாளை தானே பார்க்கணும். யார் மறைச்சாலும் நான் பெருமாள் தைரியம் அற்புதமாக தெரிவார். அப்படி பின்னாடி உட்காந்துருங்கன்னா தலையும் தெரிவார், நடுபாகமும் தெரிவார், கால் பகுதியும் தெரியும். ஸ்ரீரங்கம் மாதிரி அங்கே எங்கன்னு நம்ம கஷ்டப்பட வேணாம். அப்படியே திவ்யமாக பார்க்கலாம், அற்புதமாக பார்க்கலாம். 3 வாசல்களையும் எதிரில் பார்க்கலாம். கோயிலுக்குள் யாகசாலை மற்றும் சித்ரா திருநாள் மன்னரின் சிலையும் உள்ளது. அமைதியான சூழல்,
மற்றும் ஆன்மீக சுற்றுலா தலமாக திகழ்கிறது இந்த கோயில். ஸ்ரீ அனந்த பத்மநாப பள்ளி கொண்டிருக்க நாபியிலிருந்து தாமரையில் பிரம்மாவும் வலக்கை அருகில் சிவபெருமானும் முன்னே ஸ்ரீதேவி பூமி தேவி அமர்ந்து பக்தர்களுக்கு காட்சி தருகிறார். அப்படியே கொண்டு வரணும் பெருமாளை. இந்த ஆலயத்தில் ஸ்ரீ பிரம்மா, ஸ்ரீ விஷ்ணு, ஸ்ரீ சிவன் ஆகிய மும்மூர்த்திகளையும் சேர்ந்து அமைந்திருப்பது சிறப்பான ஒரு அம்சம். சிறப்புனா சரியான சிறப்பு. மூலவரின் பின்புற சுவற்றில் தேவர்களும் முனிவர்களுக்கும் 33 தேவர்களும் காட்சி தரக்கூடிய ஒரு அற்புதமான கலை அம்சத்துடன் இருக்கக்கூடிய வடிவமைக்கப்பட்ட விஷயங்கள். அனந்த பத்மநாப ஆலயத்தை வழிபட்டால் மன அமைதி, நகர வாழ்க்கையில் குழப்பங்கள் நீங்கும், ஆன்மீக ஆற்றல் அதிகரிக்கும், செல்வ செழிப்பு ஏற்படும், ஞானம் பெருகும், உடலுக்கும் மனதிற்கும் புத்துணர்ச்சி தரும். இவ்வாலய வழிபாடு ரொம்ப சிறப்பானது. யார் யாருக்கு நல்லா நோட் பண்ணிக்கணும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு, பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு, பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கெல்லாம் இந்த ஆலயம் வேறு லெவலில் ஹெல்ப் பண்ணும். உங்கள் குலதெய்வம் மாதிரி சென்னையில் ஞாபகம் வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருந்தாலும் சரி, திருவள்ளூர், செங்கல்பட்டில் இந்த கோயிலுக்கு வந்துட்டு போங்க. வெளியூரில் இருக்கவங்க இந்த கோயிலுக்கு வந்துட்டு அப்படியே ஒரு 5 நிமிஷம் பார்த்துட்டு போங்க. ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நல்லா பண்ணுவாங்க. உள்ளே நுழைஞ்சவுடனே இடது பக்கத்தில் விநாயகர் கம்பீரமாக காட்சி அளிப்பார். அப்படியே போயிட்டு கருடனெல்லாம் பார்த்துட்டு, அப்படியே பெருமாளை பார்த்துட்டு, ஆஞ்சநேயரை பார்த்துட்டு, பெருமாளுக்கு பின்னாடி என்ன இருக்கார்? நரசிம்மர். என்ன நரசிம்மர்? லக்ஷ்மி நரசிம்மர். அதே போல் இந்த பக்கம் யார் இருப்பார்? சக்கரத்தாழ்வார். எல்லாமே அம்சமாக இருக்கும். துர்கை அப்படியே கண்ணில் ஒத்திக்கணும். அப்படியே ஒரு வியூ தான், ஏரியல் வியூ தான். நரசிம்மர் எதிரில் அந்த மரத்தை கட்டி பிடிச்சிட்டு நரசிம்மரை பாருங்கள், எல்லா பிரச்சனையும் தீர்த்துருவார். பானகத்துக்கு உங்களால் முடிஞ்ச வெல்லம், சுக்கு, ஏலக்காயெல்லாம் வாங்கி கொடுங்க. கோயில்களுக்கு அன்னதானத்துக்கு வேண்டிய பொருள் வாங்கி கொடுங்க. கல் உப்பு வாங்கி கொடுங்க, மிளகு வாங்கி கொடுங்க, சீரகம் வாங்கி கொடுங்க, காஞ்ச மிளகாய் வாங்கி கொடுங்க, அரிசி வாங்கி கொடுங்க, பருப்பு வாங்கி கொடுங்க. ரொம்ப சிஸ்டமாக செய்வாங்க. தேவையான கோயில்களுக்கு தேவையான அபிஷேகம் வெள்ளிக்கிழமையில் காலையில் பார்த்தா கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். ரொம்ப சீப்பு. வருஷத்துக்கு ஒரு அபிஷேகம் குடும்பத்துக்காக பண்ணுங்கள். அப்படியே வேறு லெவலுக்கு இருக்கும். சக்கரை பொங்கல் நெய்வேத்தியம், வெண்பொங்கல் நெய்வேத்தியம், பானக நெய்வேத்தியம் நிறைய இருக்குது. அப்படியே வந்துட்டு அப்படியே ஓடிடக்கூடாது. பெருமாளை மட்டும் பார்த்துட்டு அப்படியே இடது பக்கம் பார்த்திங்கன்னா நவகிரகம் இருக்கும். நவகிரகம் கும்பிட்றவங்க கும்பிடாதவங்க உங்கள் இஷ்டம். அதை தாண்டி அப்படியே லெஃப்டில் ஒரு சந்து மாதிரி போகும். நேராக போனீங்கன்னா அற்புதமான வில்வ மரத்துக்கு கீழே சிவன் இருப்பார். அங்கேயும் ஒரு கணபதி உண்டு. சிவலிங்கம் காட்சி தரும். அப்படியே மேலேருந்து சொட்டு சொட்டாக நீர் சொட்ட கம்பீரமாக உட்காந்துருப்பார். அதுக்கு எதிரிலே திண்ணைங்கள்லாம் போட்டிருக்கும். நேராக போய் அங்கே பண்ணிவிட்டு உட்காந்து மனதில் பிடிச்ச ஏதாவது ஒரு விஷயங்கள்லாம் நல்லதெல்லாம் நினச்சிக்கோங்க. கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வந்திருக்கேன், நல்லது நடக்கும்னு நம்புங்க. அற்புதமாக வேலை செய்யும். முதுகு தண்டுவட கோளாறு, கழுத்து பகுதி, வயிற்றில் பிரச்சனை, கழிவு பாதை உபத்திரம், திருமண தடைகள், மருத்துவம் கிடைக்கணும், நீட் எக்ஸாம் எழுதுகிறேன், மருத்துவம் கிடைக்கணும், மருந்து படிக்கிறவங்க, டென்டிஸ்ட்டு, பயோடெக்னாலஜி, மியூசிஷியனு, சினிமா பிரபலங்கள், மீடியா, இது போல் நீங்கள்லாம் எடுக்கிறீங்களா, கேமராமேன்லாம், மீடியாக்காரங்க, எழுத்தாளர்கள், கவிஞர்கள், படைப்பாளிகள், ஸ்போர்ட்ஸில் இருக்கவங்க, உங்கள் கோரிக்கையெல்லாம் இங்கே வந்தாவே டக்கு டக்குன்னு நிறைவேறிடும். வந்து பாருங்கள். செல்வி சொன்னால் நம்பாதீங்க, போய் பாருங்கள். பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ அடிக்கிட்டு போகிறேன் பாருங்கள். அல்டிமேட்டாக வேலை செய்யும். அங்கே உட்காந்துட்டு விஷ்ணு காயத்ரி மந்திரத்தை ஏற்பாட்டில் வச்சு கேளுங்க. ஓரமாக அற்புதமாக வேலை. 11 முறை விஷ்ணு காயத்ரி மட்டும் கேட்டுட்டு, பொறுமையாக கேட்டுட்டு, பக்கத்தில் யாரோட பேசாமல் கோயிலில் பிரசாதம் அருமையாக தருவாங்க. 2 வேளையும் திவ்யமாக கொடுப்பாங்க. நல்லா வாங்கி சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக ஆனந்தமாக ஒரு பிக்னிக் மாதிரி வாங்க. எது வந்தாலும் இப்போ தான் வசதிகள் அதிகம் இல்லை, ஜாலியாக வந்துடுங்க. 4:30 மணிக்கெல்லாம் நட திறந்துருவாங்க. ஈவினிங்
காலையில் 5:30 மணிலேருந்து இருக்குது. எப்படியா இருந்தாலும் 6 மணி தான் நம்ம ஆரம்பிப்போம். தவ்யமாக வந்துட்டு அடையார் அனந்த பத்மநாப கோயில் பாருங்கள். நான் சொன்னால் புரியாது, அப்படியே ரசித்து பார்க்கணும். அப்படியே உள்ளே நுழைஞ்சோன்னா கொடி மரத்தில் உட்காந்துருங்க. உட்கார முடியாதவங்க நின்று கும்பிடுங்க. முட்டி வலி இருக்குது, என்னால் முடியலன்னு உடனே மெசேஜ் போடாதீங்க. முட்டி வலியெல்லாம் சரியாயிடும். குறிப்பாக கழிவு பாதையில் உபத்திரம், யூரினரி, மலக்குடல், டைஜஸ்டிவ், இங்கெல்லாம் போனீங்கன்னா சரியான மருத்துவர் கிடைப்பார். பெருமாள் சரி பண்ண மாட்டார். தெய்வம் மாதிரி தெய்வ தூதர்களால் நல்ல மருத்துவரை அனுப்புவார். நல்ல மருந்துகள் கொடுக்கும், ஒரு இடத்துல போகும். அதே போல் மருத்துவத்துறை, இந்த துறையெல்லாம் நான் சொன்னவங்கெல்லாம் போயிட்டு வாங்க. எல்லாரும் போகலாம், இவங்களுக்கெல்லாம் ஸ்பெஷல். டக்குன்னு தேகாரைக்கும் சரியில்லாதவர்கள்லாம் போயிடணும். சுக்கரனில் சுக்கராச்சாரியாரில் மருத்துவத்தினுடைய தலைவர் அவர். டப்புன்னு எல்லாத்தையும் தீர்த்து கொடுத்துருவார். வேறு லெவலுக்கு ஆவீங்க. சந்தோஷமாக இருங்க. பேர் என்ன கோயிலுக்கு? அடையார் அனந்த பத்மநாப ஸ்ரீ அனந்த பத்மநாப சுவாமி திருக்கோயில் அடையார் தான். அங்கே யாரை கேட்டாலும் சொல்லலாம். நான் பக்கத்தில் இருக்கிற இந்த கடை அந்த கடையெல்லாம் சொல்லி அவங்கள விளம்பரப்படுத்தலை, பெருமாளை தான் நான் விளம்பரப்படுத்துவேன். ஸோ அவங்கள போய் பாருங்கள். அந்த கோயிலை பற்றி ஏதாவது தெரியாதவங்க எனக்கு கேளுங்க, நான் சொல்கிறேன். வாழ்த்துக்கள். பெருமாளுடைய அனந்த சயன கோலம் பார்த்தீங்கன்னாவே தெரியும். உங்களுக்கு வேண்டிய அத்தனை தெய்வத்தையும் அவர் வச்சுருப்பார். வயிற்றுலேருந்து கையிலேருந்து எல்லாம் பாதம் பார்க்கணும். எப்பயுமே படுத்திருக்கிற பெருமாளுடைய பாதம் ரொம்ப முக்கியம். பாத தரிசனம் பாப விமோசனமாக. பாத தரிசனம் பாப விமோசனம். பசுனை கொடுங்க. பெருமாள் கோயில்னாவே பசுனை நல்ல ஒரிஜினலாக, ரொம்ப காஸ்ட்லியாக இருந்தாலும் 50 கிராம் வாங்கி கொடுங்க. வசதிங்கிறவங்க 50 கிலோ கொடுங்க, ஆனால் கொடுங்க, வேறு லெவலுக்கு ஆகும். கல்கண்டு வாங்கி கொடுங்க. வரவங்களுக்கெல்லாம் உங்களால் கையால் கொடுங்க. அற்புதத்தையும் ஆனந்தத்தையும் பெறுவீர்கள். வாழ்த்துக்கள். ஜோதிட நேரத்தில் 2/2/2026 முதல் 8/2/2026 வரை, அதாவது தை 19 முதல் தை 25 வரை உள்ள இந்த வாரத்திற்குண்டான மேஷம் முதல் மீன வரை உள்ள ராசிக்காரர்களுடைய பலன்களையும் எளிய தெய்வ வழிபாடு முறைகளையும் பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷம். நன்றாக துர்கையை பிடிச்சிக்கணும். இந்த ப்ரெஷரு, மயக்கம், கோபம் இதெல்லாம் விட்டுருங்க. நல்ல அனுகூலம், தொழில், உத்தியோகம், அலைச்சல்கள், பெரிய மனிதர்கள் சந்திப்பது, விடுபட்ட கல்வி திருப்பி படிக்கிறது, விடுபட்ட தொழில் திருப்பி கிடைக்கிறது, பெரிய மனிதர்களுடைய சந்திப்பு ஏற்றத்தை தருவது, உத்தியோகத்தில் அனுகூலங்கள் காணப்படுவது, வியாபாரத்தில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது, நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல்கள் எல்லாம் தீரக்கூடிய நல்ல காலகட்டம். அதேபோல் குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிப்பது, சுபகாரியத்தில் இந்த பிரச்சனைகள் தீர்வது, ரொம்ப நாளாக பெண்டிங்காக இருந்த எல்லா விஷயமும் டக்குன்னு நிவர்த்தி ஏற்படுவதெல்லாம் மேஷத்துக்கு ஏற்படக்கூடிய அமைப்பு. உத்தியோகத்தில் சங்கடங்கள் நிவர்த்தி ஏற்படுவதும், யோக பலத்தை அதிகமாக பெறுவதும், தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கூடுவதற்குண்டான காலகட்டம் மேஷராசிக்காரர்களுக்கு ஏற்படும். அசையாமசையா பொருள் சேர்க்கை, முதலீடுகளுக்கு குறைவு இருக்காது. வியாபாரத்தில் பெரியளவு சக்ஸஸ்கள் ஏற்படக்கூடிய, அற்புதமும் சந்தோஷமும் ஏற்படக்கூடிய நல்ல காலகட்டம். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு கூடக்கூடிய அற்புதம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி ரிஷபராசிக்காரர்கள். தனிப்பட்ட முறையில் இழுபறியாக இருந்த நிலைமைகளெல்லாம் மாறுவது கண்கூடாக பார்க்கலாம். கண்டிப்பாக முருகர் வழிபாடு குடும்பத்தில் காணப்பட்டிருந்த பிரச்சனைகளுக்கும் கஷ்டங்களுக்கும் நிவர்த்தி ஏற்படுத்தி தரும். காது மூக்கு தொண்டை பற்களில் உள்ள பாதிப்புகள் நிவர்த்தி தரும். பழைய கடன்கள் பைசலாகும். ரொம்ப நாட்களாக தொந்தரவு பண்ணியிருந்த ஒரு தேக உபத்திரம் மறைவதற்கு உண்டான நல்ல சூழ்நிலை ஏற்படும். தொழிலில்தான் அற்புதமான அமைப்புகள் காணப்படுவது கண்கூடாக பார்க்கலாம். புதிய படிப்பு, புதிய தொழில், கூட்டு தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில், மேலதிகாரிகள் நம்பிக்கைக்கு பாத்திரமாகிறது. தாய் வழி உறவு
தந்தை வழி உறவு, தேவையில்லாத மனசங்கடங்கள் படிப்படியாக குறைவது, கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். உடனிருந்தவர்கள், கூட்டாளிகள் திடீரென்று மனஸ்தாபங்களோ கஷ்டங்களையோ ஏற்படுத்துவார்கள். பொறுமையாக தை மாதம் முடிகின்ற வரையில் ரொம்ப அழட்டிக்காமல் இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்கள் வெற்றிகளை பெறுவார்கள். எதிர்பார்த்த யோக பலங்கள் பெரிய அளவுக்கு சிக்கல்களை தீர்த்து கொடுக்கும். செல்வாக்கு கூடுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். தனிப்பட்ட முறையில் பெரிய நம்பிக்கைகள் உருவாகுவதற்குண்டான காலகட்டத்தை ரிஷபராசிக்காரர்கள் பெறக்கூடிய அமைப்புகள் ஏற்படுவது ஆனந்தத்தையும் பேரானந்தத்தையும் ஏற்படுத்தி தரும். கண்டிப்பாக அடிமை தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்தவர்கள் யோசித்தாமல் செய்வது காலத்தின் அவசியம். வேற்றுமொழி மனிதர்கள் ஆசியும் ஆதரவும் உண்டு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதன ராசிக்காரர்கள் கண்டிப்பாக எல்லா விதத்திலும் அனுகூலங்கள் காணப்பட்டாலும் சட்டத்திற்கு புறம்பானவர்களுடைய நிழல் கூட அண்டாமல் பாதுகாத்து கொள்வதும், நடுக்கங்கள், பிபி, மயக்கம், தலை சுற்றல், லோ பிபி சிக்கல்கள், வண்டி வாகனத்தில் வித்தைகள் கூடவே கூடாது. விநாயகரையும் அனுமனையும் பிடித்து கொள்வது யோக பலத்தை பெரிதாக்கும். தான் உண்டு தன் வேலையுண்டு என்று சுருக்கி கொள்வது நன்மை தரும். குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் வெள்ளை கொடி காட்டாமல் வெள்ளை பெட்ஷீட்டை சுற்றி கொள்வதும், தேக ஆரோக்கியத்தில் அதீத கவனமாக இருப்பதும், பிள்ளைகள் விஷயம், துணை அல்லது துணைவியார் விஷயம், தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய சொத்துக்கள் பிரச்சனை டக்கு டக்கென்று நிவர்த்தி ஏற்படுவதெல்லாம் ஆச்சரியத்தக்க முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். வியாபாரத்தில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது யோக பலத்தை அதிகமாக ஏற்படுத்தக்கூடிய நல்ல காலகட்டம். செல்வாக்குகள் கூடுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய அற்புதத்தையும் சந்தோஷத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தும். துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் மனமிட்டு கஷ்டங்கள் எல்லாம் நீங்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். குடும்பத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல்கள் தீரும். துணை அல்லது துணைவியாருடைய நீண்ட நாள் கோரிக்கைகளை நிறைவேற்றி வைக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். தேகாரக்கத்தில் அதீத கவனம், வாகனத்தில் வித்தைகள் வேண்டாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கடகராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி கடகராசிக்காரர்கள். புதன்கிழமையில் மதியம் 1 மணியிலிருந்து 2 மணிக்குள் சாப்பாடும் எலுமிச்சப்பழ ஊறுகாவும் தானம் கொடுக்க சுபவிரயத்திற்கு அனுகூலங்கள் ஏற்படும். கடகராசிக்காரர்களுக்கு தொழில் ரீதியாக ஏற்றமும், பிள்ளைகள் விஷயத்தில் யோக பலமும், பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் முன்னேற்றமும் ஏற்படக்கூடிய அமைப்பு. தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கூடுவது கண்கூடாக பார்க்கலாம். வாகனத்தில் வித்தைகள் வேண்டாம். கண்டிப்பாக மாசி மாதம் என்று சொல்லக்கூடிய மார்ச் 14 வரைக்கும் ஒரே டென்ஷனாகவும் ஒரே மன வருத்தமாகவும் ஏதோ உன்னை பறி கொடுத்தது போலெல்லாம் தோன்றும். அழுத்தி கொள்ளாமல் நரசிம்மரை பிடித்து கொள்வது பெரிய பலத்தையும், துர்கையை பிடித்து கொள்வது பாதுகாப்பையும் உணரக்கூடிய காலகட்டம். நரசிம்மர் கோயில்களுக்கு வெல்லம், அதே போல் சுக்கு, அதே போல் ஏலக்காய் எல்லாம் பானகத்திற்கு வாங்கி கொடுக்க மனதில் இருந்த குறைகள் எல்லாம் குறையும். கூடா நட்பு கேடு விளையும். உடன் இருப்பவர்கள் தேவையில்லாத மன கஷ்டத்தையோ சங்கடத்தையோ ஏற்படுத்தி விடுவார்கள். அதீதமான கவனத்துடன் இருப்பது நன்மையை ஏற்படுத்தி தரும். கடகராசிக்காரர்களுக்கு தொழில் ரீதியாக காணப்பட்டிருந்த சிக்கல்கள் எல்லாம் தீர்வதற்கு பொறுமை காப்பது நன்மை ஏற்படுத்தி தரும். இழுபறியாக இருந்த பலவிதமான நன்மைகள் பெரிய அளவு சங்கடத்திலிருந்து போக்கக்கூடிய நல்ல காலகட்டம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். தேகாரோக்கியம்
வயிறு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருப்பதனால் மனஸ்லேக்கியங்கள், பிளட்டில் திடீரென்று தொற்றுநோய் உபத்திரங்கள் ஏற்படலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி சிம்ம ராசிக்காரர்கள். இரத்தபந்த உறவுகளுடன் மனம் விட்டு பேசுவதும், தாய்வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மையடைவதும், துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் அனுகூலங்கள் காணப்படுவதும், தேவையற்ற நண்பர்களோ புதிய பழக்கத்திலோ அதீத கவனமாக இருப்பது மிக மிக முக்கியமான அமைப்பு என்பதையும், இன்றையிலிருந்து 36 வயது கடந்தவர்கள் கண்டிப்பாக ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி வரை அதீதமாக கவனத்துடன் தான் உண்டு தன் வேலையுண்டு உணர்ச்சி வசப்படாமல் யோசித்து கொண்டே இல்லாமல் கவனமாக இருப்பது நன்மை ஏற்படுத்தி தரும். சிம்ம ராசிக்காரர்களுக்கு தொழில் ரீதியாக அனுகூலங்களும் சந்தோஷங்களும் யோக பலங்களும் நிச்சயமாக ஏற்படக்கூடிய அமைப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். சிம்ம ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக கணவனாக இருந்தால் மனைவியிடமும், மனைவியாக இருந்தால் கணவனிடமும் மனமிட்டு வெள்ளை கொடி காட்டி வெள்ளை பெட்ஷீட்டை சுற்றி கொண்டு வாழ்வது சிக்கல் இல்லாமல் இருக்கக்கூடிய அமைப்பு. 36 வயதை கடந்த சிம்ம ராசிக்காரர்கள் வாகனத்திலும் சரி, முதுகு தண்டுவடத்திலும் சரி அதீத கவனமாக இருப்பது மிக மிக முக்கியம். கூட்டாளிகள், தொழிலமைப்பு, அரசு துறையினர், அரசியல்வாதிகளுக்கு கிளேக்கங்களும் நிம்மதியற்ற தன்மையும் காணப்படக்கூடிய அமைப்புகள் காணப்படும். பொறுமையாக இருக்க இருக்க பல விஷயங்கள், மாற்றங்கள் விரைவிலே ஏற்படக்கூடிய நல்ல காலகட்டம் ஏற்படும். வியாபாரத்தில் தேவையில்லாத சிக்கல்களை தவிர்த்து கொள்வது நன்மைகளை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். கன்னியா ராசிக்காரர்களுக்கு தொடர்ந்து இருக்கக்கூடிய சிக்கல்கள், தேவையற்ற விஷயத்தில் வாக்குவாதத்தை தவிர்த்து கொள்வது நன்மைகள் அதிக அளவுக்கு ஏற்படும். கன்னியா ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக எல்லா விதத்திலும் அனுகூலங்கள் காணப்பட்டாலும் வயிறு உபத்திரமும், லிவர் ஃபங்க்ஷன், கிட்னி ஃபங்க்ஷன் என்று சொல்லக்கூடிய தேக ஆரோக்கியத்தில் சிறு உபத்திரத்தையும் மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கொள்வதும் நன்மையான அமைப்பு. பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி கூடவே கூடாது. தொழில் அபிவிருத்தி, வியாபார அபிவிருத்தி, படிப்பு அபிவிருத்தி, உத்தியோக அபிவிருத்தி எல்லாமே ஏற்படும். கணவன் மனைவிக்குண்டான விஷயத்தில் மட்டும் யாருடைய தலையீடும் இல்லாமல் பாதுகாத்து கொள்ளக்கூடிய கன்னியா ராசிக்காரர்கள் பெரும் வெற்றிகளையும் பெரும் சந்தோஷத்தையும் பெறக்கூடிய அமைப்பு ஏற்படும். நாராயணியம் என்ற மந்திரத்தில் 100வது பாடலை கேட்பதும், எல்லா பெருமாள் கோயில்களிலும் குருவாயூர் கிருஷ்ணராக நினைத்து பெருமாளை வழிபாடு செய்வதும் நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய நல்ல காலகட்டம். கன்னியா ராசிக்காரர்களுக்கு ஏற்றங்கள், அனுகூலங்கள், தொடர்ச்சியாக இருந்த மனத்தாங்கல்கள் தீர்வது, யோக பலத்தையும் நம்பிக்கையும் சந்தோஷத்தையும் கன்ஃபார்மாக ஏற்படுத்தக்கூடிய நல்ல காலகட்டம். இழுபறியாக இருந்த பலவிதமான கஷ்டங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். தொழில் அபிவிருத்தி, வியாபார அபிவிருத்தி, படிப்பு அபிவிருத்தி, உத்தியோக அபிவிருத்தி, டிரான்ஸ்ஃபர் போன்ற விஷயங்கள், புது தொழில் தொடங்கக்கூடிய அமைப்பு, புது வேலை மாற்றம் கிடைக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி துலா ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி. சுபகாரியங்கள், சுபவிரியங்கள், நல்ல விஷயங்கள், பிள்ளைகள் விஷயத்தில் ஏற்றும், மன அழுத்தத்திலிருந்து மாறுதல், ஈடுபட்ட தெய்வ வழிபாடுகளின் நிவர்த்தி ஏற்படுவது, துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் மட்டும் மனமிட்டு பேசுவதும், வெள்ளை கொடி காட்டுவதும், சமாதானம் வைத்து கொள்வதும், உறவுகளாலோ நட்புகளாலோ யோசித்து கொண்டு தேவையற்ற நல்ல உறவுகளையும் நட்புகளையும் கெடுத்து கொள்ளாதீர்கள். தேக ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக இரத்தத்தில் ஹீமோகுளோபின் அளவும், கண்டிப்பாக இரத்தத்தில் ஏதும் பரவக்கூடிய தொற்றுநோய் உபத்திரத்திலும் கவனமாக, கூலாக, சில்லுன்று இருக்கக்கூடிய விஷயமோ ஃப்ரிட்ஜில் இருக்கக்கூடிய விஷயத்திலெல்லாம் அவாய்ட் பண்ணுவது இந்த காலகட்டத்தில் முக்கியம்.
வாய் வழியாக தொண்டை வழியாக பரவக்கூடிய நோய்கள் தான் அதிகமாக ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம். பணவரவு, தொழில் வரவு, உத்தியோக வரவு, வியாபார வரவு, பயணங்கள் வரவு எல்லாம் அனுகூலமான சூழ்நிலையை தொடர்ச்சியாக பெற்றுத்தரக்கூடிய நல்ல காலகட்டம். ஏற்றத்தின் அளவு பன்மடங்காக உயரக்கூடிய அமைப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். கண்டிப்பாக துளாராசிக்காரர்களுக்கு வாகன மாற்றங்கள் எல்லாமே ஏற்றத்தையும் நம்பிக்கையும், பிள்ளைகள் விஷயத்தில் இழுபறியாக இருந்த நல்ல விஷயம், படிப்பு விஷயம், தொழில் விஷயம், வியாபார விஷயம் கை கொடுக்கக்கூடிய காலகட்டம் ஏற்றத்தை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி விருச்சிக ராசிக்காரர்கள். மன அழுத்தங்கள் கூடவே கூடாது. கண்டிப்பாக விநாயகர் வழிபாடு பல விதத்தில் நன்மைகளை தரும். முருகர் வழிபாடு தடைகளை தவிடுபடியாக்கும். கண்டிப்பாக முதுகு தண்டுவிடும். கழிவு பாதையில் சிறிய உபத்திரத்தையும் மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கொள்வதும். உடற்பயிற்சியே செய்யாத விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மன அழுத்தம்தான் பெரிய சிக்கலாக காண்பதை கண்கூடாக பார்க்கலாம். எதிரிகளை வெற்றி கொள்ளக்கூடிய அனுகூலங்கள், வழக்குகளில் வெற்றி, நிலங்களில் வெற்றி, இடமாற்றத்தில் வெற்றி, ஏற்றத்துக்குண்டான அமைப்பு, புது தொழில் தொடங்கக்கூடிய காலகட்டம், சத்துருக்களில் இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி, எல்லா விதத்திலும் ஜெயம், சந்தோஷம் ஏற்படக்கூடிய அற்புதமான காலகட்டம் என்பதை விருச்சிக ராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இழுபறியாக இருக்கக்கூடிய நிலைமைகள் பெரிய வெற்றியும் பெரிய சந்தோஷத்தையும் ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான காலகட்டம். பணவரவுக்குண்டான உத்தரவாதம், தைரியம், தாய்வழி உறவு, தந்தை வழி உறவு அனுகூலமான சூழ்நிலையை பெற்றுத்தரக்கூடிய காலகட்டம். அபிராமி அந்தாதி 40வது பாடல், 59வது பாடல், 75வது பாடல், நூற்பயன் என்று சொல்லக்கூடிய பாடலும், குடும்பத்தில் இருப்பவர்கள் 90வது பாடலையும் படிப்பது விசேஷம். தொழில் அபிவிருத்தி எல்லாமே ஏற்படும். குழம்பிக்கொள்வது தேவையற்ற விஷயம் என்பதை விருச்சிக ராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்து கொள்ளலாம். தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கூடும். தொழிலை பற்றி, உத்தியோகத்தை பற்றி, வியாபாரத்தை பற்றி, படிப்பை பற்றி யோசித்து கொண்டே மாட்டிக்கொள்ளாதீர்கள். பெரிய அனுகூலங்கள் டக்கென்று ஏற்படுவது பெரிய அளவுக்கு சக்சஸையும் ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். காது, மூக்கு, தொண்டை, இரும்பல், சளி தொந்தரவில், ஷோல்டர் பெயினில் கவனமாக பார்த்து கொள்வது முக்கியம் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். ஏதாவது ஒரு அம்மனை பிடித்து கொள்வது மன திருப்தி, மன சங்கடங்களை போக்கும். துர்க்கை காயத்ரியை கேட்க கேட்க எல்லா விதத்திலும் வெற்றிகள் ஏற்படும். உள்ளூர், வெளியூர், கடல் கடந்த பயணங்கள் யோக பலத்தை ஏற்படுத்தக்கூடிய நல்ல காலகட்டம். தொடர்ச்சியாக இருந்த மனத்தாங்கல்கள் தீரும். விடுபட்ட குலதெய்வத்தை சென்று தரிசனம் செய்வது பெரிய அளவுக்கு நிம்மதியும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தும். வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது ஆனந்தத்தையும் பேரானந்தத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். புதிய தொழில் மாற்றங்கள், உத்தியோக மாற்றங்கள், வியாபார மாற்றங்கள் அற்புதமான காலகட்டம். படைப்பாளிகள், கலைத்துறையினர், மீடியா துறையினர் மற்றும் சயின்டிஸ்ட் போன்றவர்களுக்கு பெரிய விருதுகள் கிடைக்கக்கூடிய அமைப்பும், உன்னதமான பதவி உயர்வுகள் கிடைக்கக்கூடிய அமைப்பும் ஏற்படுவதும், தாய்வழி உறவு, தந்தை வழி உறவு, குலதெய்வ வழிபாடுகள் நிவர்த்தி ஏற்படுத்தக்கூடிய நல்ல காலகட்டம். பரம்பரையாக நீண்ட நாட்களாக உறவு முறையிலையோ நட்பு முறையிலையோ இருந்தவர்களை பார்க்கக்கூடிய பிராப்தமும், மனதில் ஒரு சந்தோஷமும், இனம் புரியாத பயங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது ஏற்றத்திற்குண்டான நல்ல காலகட்டம் என்பதை தனுசு ராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்து கொள்ளலாம். தனுசு ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக அரசு கௌரவமும், அரசியல்வாதிகளுக்கு ஏற்றமும் ஏற்படக்கூடிய காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மகர ராசிக்காரர்கள். தொழிலில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். விநாயகர் வழிபாடும் அனுமன் வழிபாடும் பெரிய அளவுக்கு
ஏற்றத்தை ஏற்படுத்தும். வாகனத்தில் வித்தைகள் காட்டாமல் இருந்தால் போதும் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். பிபி சுகரால் அசால்ட்டாக விடுவதால் பெரிய சிக்கல்கள் ஏற்படலாம். தொழில் அபிவிருத்தி, உத்தியோக அபிவிருத்தி, வியாபார அபிவிருத்தி, படிப்பு அபிவிருத்தி, லாபம், சந்தோஷம், யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். தொழிலில் இருந்த கஷ்டங்கள் நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய அற்புதமான காலகட்டம். எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகள். உணவுத்துறையிலும் மற்ற துறையிலும் பணியாற்றுபவர்கள் அதீத கவனமாக அரசு துறையிலும் அரசாங்க காரியங்களிலும் ஈடுபடுபவர்கள். சட்டத்துக்கு புறம்பானவர்களுடைய நிழல் கூட அண்டாமல் பாதுகாத்து கொள்வதும் கூடா நட்பு கேடு விளையும் என்பதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். இரவு நேரத்தில் உங்கள் வேலை முடிந்தவுடன் வீட்டிற்கு வந்து குடும்பத்தாருடன் சந்தோஷமாக இருப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். நண்பன் கூப்பிட்டான், சொந்தக்காரர் கூப்பிட்டார், தெரியாதவர்கள் கூப்பிட்டார்கள், புது ஃப்ரெண்டு கூப்பிட்டாங்க, சோஷியல் மீடியா நட்பு மூலிமா வந்தது, இதெல்லாம் சொல்லி தேவையில்லாத எங்கேயோ ஒரு இடத்தில் போய் விளையாட்டாக உட்கார்வது தேவையில்லாத பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம். சனி விலகிடுச்சு, அது விலகிடுச்சு என்று நீங்களே நினைத்து கொள்ள வேண்டாம். சர்ப்ப கிரகத்துக்குள்ளாக இருப்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். உடற்பயிற்சிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு பெரிய பாதிப்புகள் இல்லை. விநாயகருடைய வழிபாடு பெரிய அளவுக்கு நம்பிக்கையும், அனுமனுடைய வழிபாடு அனுமன் சாலிசாவும் காப்பாற்றும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கும்பராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி கும்பராசிக்காரர்கள். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு எல்லாமே ஏற்றங்கள். தெய்வ கடாட்சங்கள், தெய்வ திருப்பணிகள், தெய்வ காரியங்களுக்கு உண்டான தடைகளெல்லாம் தவிடுபடியாக்குறது. தேக ஆரோக்கியத்திலும் தொழிலிலும் ஏதோ ஒரு தடைகள் வந்து கொண்டே இருக்கும். கவனப்படாமல் பொறுமையாக இருப்பதும். அபிராமியுடைய 40வது பாடல் 75வது பாடல் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பூர்வ புண்ணிய தோஷத்தை நிவர்த்தி செய்யும் வலிமைமிக்க விதியை வென்று கொடுக்கும் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். குடும்பத்தில் துணை அல்லது துணைவியாருக்கு ஏதாவது செலவீனங்கள் வந்தால் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வதும், அவர்களை நிந்திப்பதோ அவர்களை மனதார கத்துவதோ கூடவே கூடாது என்பதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்வது கும்பராசிக்காரர்களுக்கு நன்மையான சூழ்நிலை ஏற்படும். கும்பராசிக்காரர்களுக்கு தொழிலில், உத்தியோகத்தில், வியாபாரத்தில் தடைகளும் விரயங்களும் காணப்படுவதனால் பேப்பர் போடுவது, இல்லை கூட்டாளிகளை திட்டுவது, மேலதிகாரிகளை கத்துவதெல்லாம் கூடவே கூடாது என்பதையும், எந்த ஒரு மாற்றம் வந்தாலும் அதற்கேற்றவாறு மாறிக்கொள்ளக்கூடிய கும்பராசிக்காரர்கள் நன்மைகளை ஏற்படுத்தும். வழுக்கலான இடங்கள், படிக்கட்டுகள், உயரமான இடங்கள், தடுக்கி விழக்கூடிய அமைப்பு, ஹைஹீல்ஸ் போடுவது, செருப்புகளை கடி வாங்கக்கூடிய செருப்புகளை போட்டிக்கொண்டு அலட்சிப்படுத்துவது, பிறகு கால்களில் ரணமாக்குவதெல்லாம் கவனம். வயிறு, ஜீரண உறுப்பு அதீத கவனமாக கும்பராசிக்காரர்கள் பார்த்து கொள்வது இந்த காலகட்டத்திலும் இந்த சூழ்நிலையிலும் மிக மிக முக்கியம். பிள்ளைகள் விஷயத்தில் நோ பூத கண்ணாடி ஆராய்ச்சி. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மீன ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். தொழில் அபிவிருத்தி, உத்தியோக அபிவிருத்தி, வியாபார அபிவிருத்தி, செல்வாக்குகள் கூடக்கூடிய அமைப்பு, பணவரவுக்குண்டான உத்தரவாதம். தேக ஆரோக்கியத்தில் ஒரு டாக்டரையோ மருந்து மாத்திரைகளையோ மெடிக்கல் முறையோ மாற்றுவதனால் நம்பிக்கையும் சந்தோஷமும் ஏற்படக்கூடிய அற்புதமான காலகட்டம். வேற்றுமொழி மனிதர்களால் அதிகம் ஆதாயம் பெறக்கூடிய ராசிக்காரர்கள். பைரவர் வழிபாடு சகல விதத்தில் ஏற்றம். காகத்திற்கு தினமும் உணவளிக்க எல்லா விதமான சங்கடங்களும் நிவர்த்தி ஏற்படும். செவ்வாய்க்கிழமையில் பசுமாடுக்கு காய்கறிகளை கொடுக்க சிக்கல்கள் நீங்கி தடைகள் தவிடுபொடியாக்கும். விடுபட்ட தெய்வ வழிபாடுகளை நிவர்த்தி ஏற்படுத்தி கொள்வதும் அற்புதமான வாராகி வழிபாடு. வாராகி காயத்ரி கேட்க சங்கடங்கள் எல்லாம் நிவர்த்தி ஏற்படுவது ஆனந்தமும் பேரானந்தமும்
ஏற்படுத்தி தரும். சனிக்கிழமை மதியம் 1 மணிலிருந்து 2 மணிக்குள் ஒரு சாப்பாடும் எலுமிச்சை பழ ஊறுகாவும் தானம் கொடுக்க சுபவிரிய பிராப்தம், வண்டி வாகனம் பிராப்தம், அதிர்ஷ்ட பிராப்தம், வராத பணங்கள் வரக்கூடிய பிராப்தம், புது புது முயற்சிகள், வெற்றிகள் ஏற்படுவது, வீட்டிற்கு தேவையான நீங்கள் உபயோகித்த தேவையான ஆடை ஆபரணங்களிலிருந்து புதிதாக செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம் வெற்றிகளை ஏற்படுத்தக்கூடிய நல்ல வாரமாக காணப்படுவதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். மீனராசிக்காரர்கள் உடற்பயிற்சி செய்யவில்லை என்றால் மன அழுத்தமும் டிப்ரெஷனும் சோம்பலும் குடும்பத்தில் சண்டை சச்சரவும் ஏற்படுவதற்கு உடற்பயிற்சி தான் மிக மிக முக்கியமான சொத்து. உங்களை புத்துணர்வுடன் வைத்து கொள்ளக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம். மறந்துவிடாதீர்கள், கிரக கோளாறுகள், குடும்பத்தில் அந்நியர் தலையீடு, பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு கூடவே கூடாது என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். ஆண்களாக இருந்தால் பெண்கள் விஷயத்திலும், பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்திலும் அதீத கவனமாக பார்த்து கொள்வது முக்கியமான அமைப்பை மீனராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தும். விடுபட்ட தெய்வ வழிபாடுகள், மலை கோயில்கள், குலதெய்வ கோயில்கள், எந்த யாத்திரை வந்தாலும் எஸ் என்று ஒத்துக்கொள்வது சால சிறந்ததும், தெய்வத்தின் அழைப்பை நிராகரிக்காமல் இருப்பதும் அனுகூலத்தை ஏற்படுத்தும். இதுவரை மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு 2/2/2026 முதல் 8/2/2026 வரை உள்ள நாட்களுக்கு உண்டான வாரப்பலனை பார்த்தோம். மீண்டும் வேறு ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கின்ற வரையில் விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.